ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்கள் ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். அதுவும் ஒவ்வொரு நவக்கிரகங்களுமே ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யும். அப்படி வேலை செய்யக்கூடிய நவக்கிரகங்கள் அப்பப்போ அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களிடையே மிக முக்கியமான கிரக பயிற்சியானது தற்போது நடந்திருக்கு. இந்த கிரக பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கமானது அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி தனுசு லக்னம்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ரிஷப ராசியில் சுக்கிர பயிற்சி தாங்க நடந்திருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19 மே 2024 அன்னைக்கு 8:29 மணிக்கு ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக ரிஷப ராசியில் சுக்கிரன் பயிற்சி நடந்தது ஒரு பயங்கரமான மாற்றங்களை 12 ராசிக்கு ஏற்படுத்த போகுது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விளைவு ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம். பெண் கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் மற்றும் இவருடைய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் வாழ்க்கை காதல் ரீதியாக கூட ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கோ, என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் ஜோதிடத்தில் சுக்கிரன் வலுவான காதல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையில் அனைத்து திருப்தி அடைய முழுமையான ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை அடைவதற்கு இன்றியமையாதாக ஒரு கிரகமாக கருதப்படுறாரு. மேலும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைய முடியும், உயர் வெற்றியும் அடைய முடியும். உயர் வெற்றியோடு நல்ல வாழ்க்கையில் அனைத்து நேர்மையான முடிவுகளையும் பெற முடியும். அதே ஜாதகத்தில் சுக்கிரன் சேர்ந்திருந்தால், அதாவது கொஞ்சம் மோசமான இடத்துல இருந்தால் பல போராட்டங்களையும் தடங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அடிப்படையில் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படும். அப்படி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப இனி நடந்து பலனும் பெறுங்க. சரி, வாங்க சுக்கிர பயிற்சி பலனை பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மற்றும் 11வது வீட்டு அதிபதியாக திகழ்கிறாரு. இப்படி திகழக்கூடிய சுக்கிர பகவான் இந்த பயிற்சியின் போது உங்களுடைய 6வது வீட்டில் நுழைந்திருக்கிறாரு. அதாவது 6வது 11வது வீட்டில் அதிபதி, இப்போ 6வது வீட்டில் சுக்கிரன் நுழைந்திருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமா அப்படின்னு பார்க்கும்போது அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் குறைவான திருப்தி மற்றும் மிதமான முன்னேற்றம் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. இந்த குறைவான திருப்தி மிதமான முன்னேற்றங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. தொழில், வேலை, வாழ்க்கை என எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் இந்த டைம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவசரமாக எடுக்கக்கூடாது. குறைந்த முடிவுகளாக இருந்தாலும் உங்கள் வேலையில் திருப்தி இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுத்துக்கூடாது. மீறி எடுத்திங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் மாற்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். மாற்றம் செய்ய வேண்டிய அளவுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வணிகத்துறையோடு தொடர்புடையவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு லாபத்தோட அடிப்படையில் மிதமான வெற்றியை தரும். அதனால் பெருசாக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் சுக்கிர பயிற்சியின் போது நீங்கள் மிதமான நிதி ஆதாயங்களையும் பெற வாய்ப்பு இருக்குது. நிதி ஆதாயங்கள் ஒரு பக்கம் பெற்றாலும் அதிக செலவுகளையும் பெற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் செலவுகள் பண்ணுறது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் துணையோடு வாக்குவாதங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை சமாளிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் தோல் எரிச்சல் மற்றும் தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படுவீங்க.
ஸோ அந்த பாதிப்பு மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ரொம்ப வந்து வலியை கொடுக்கும். அந்த வலியை கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமாக இதை நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு ஓம் நமோ சிவா என்ற இந்த மந்திரத்தை 41 முறை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை உச்சரித்து வரக்கூடிய பட்சத்தில் சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்திடுங்க. இந்த சுக்கிர பயிற்சி இன்னும் பல விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் என்னென்ன விளைவுகளை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த விளைவுகளையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது கண்டிப்பாக பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம். அதனால் உங்கள் ராசிக்கு இன்னும் இந்த சுக்கிர பயிற்சியில் என்னெல்லாம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமோகமானது என்று சொல்லலாம். மாணவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் வெற்றியையும் சரியான அங்கீகாரத்தையும் உங்களுடைய படிப்பில் பெற போகிறீங்க. அதற்கு சுக்கிரன் வந்து சாதகமாகவே அமைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தொழில்முறை அல்லது வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில்முறை வேலையில் கடின உழைப்புக்கு வந்து ஒப்புதல் வந்து கிடைக்க போகுது. அதனால் கடின உழைப்புக்கு ஒப்புதல் பெறக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியை மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கடின உழைப்பை தொடர்ந்து போடுங்க. இந்த ஒப்புதல் வந்து ஒரு வெகுமதியாக கூட நீங்கள் பெற வாய்ப்பு இருக்குது. வெகுமதிகளை பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் அதிக வந்து கடின உழைப்பு போடாமல் மட்டும் இருக்க வேண்டாம். உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பதவி உயர்வு அல்லது தொழில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் சுக்கிரன் வழங்குவார். அதனால் எதையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வணிக தொடர்போடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி பரிவர்த்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியில் செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கிர பயிற்சியில் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்துக்குங்க. ஏன்னா வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி அதிக ஆபத்தை வந்து கொடுக்கும். அதனால் வாங்குறதையும் சரி கொடுக்கறதையும் சரி முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கிர பயிற்சியில் தவிர்த்துக்குங்க. பங்கு சந்தைகளில் கூட முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யுங்க. நீங்கள் முதலீடு செய்ய செய்ய உங்கள் வர்த்தக துறையில் சாதகமான முடிவுகளை நீங்கள் பெற முடியும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முதலீடுகள் வந்து செய்யுங்க. அதே சமயம் எழுத்து நடிப்பு கலை போன்ற படைப்பு துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் போது நிதி செழிப்பில் சில சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த துறையில் இருக்கிறவங்க நிதி விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஏமாறக்கூடாது. மீறி ஏமாந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் வந்து அதில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனம் இந்த சுக்கிர பயிற்சியில் செலுத்தணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் வந்து இந்த சுக்கிர பயிற்சி தரும். உங்களுடைய குடும்பத்தை விரிவுபடுத்த விரும்பக்கூடிய தனுசு ராசிக்காரங்க திருமணம் பண்ணணுன்னு வெயிட் பண்ணுறவங்க திருமணம் சம்மந்தமாக இப்போ நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்வுகளையும் சிறந்த புரிதலையும் பெற வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் இந்த சுக்கிர பயிற்சி தரும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக கவனம் மட்டும் செலுத்தணும். அது ஏதாவது ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் அப்போ இன்னும் கவனம் செலுத்தணும். அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவிடுறது நல்லது. அதே போல் தியானம் உடற்பயிற்சி போன்ற சுய பாதுகாப்பு விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கவனம் செலுத்தணுங்க. தியானம் யோகா போன்றவற்றை உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் இந்த டைம் எந்த அளவுக்கு சுக்கிர பயிற்சியில் சேர்த்துக்கொள்கிறீங்களோ இதன் மூலம் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கலாம். அதனால் தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியம் வந்து ஜெயமாக இருக்கிறதுக்கு நான் சொன்னது போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லக்ஷ்மி தேவியை ஒவ்வொரு நாளும் வணங்கணுமாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கு உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு தானம் செய்யணுங்க. அது என்ன தானம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு தானம் வந்து செய்யணுங்க. இந்த இரு பரிகாரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அமோகமான பலனை தரும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கான கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட கணிப்பை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சியில் நடந்துக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து
உங்களுக்கு பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.